வருகின்ற 15ஆம் தேதி மதுரை மேலூரில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் டிடிவி அவர்கள் கட்சியின் புதிய பெயர் அறிவித்தல், கழக கொடி அறிமுகம் செய்தல், கழக கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றன. அந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் மிக பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையில் கரூர் மாவட்டத்திலிருந்து பெருந்திரளாக கழகத்தினுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று இருக்கின்றன. மிக எழுச்சியோடு கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மதுரை மேலூருக்கு சென்று வருவதற்கு நிர்வாகிகள் தயாராகி கொண்டிருக்கின்றனர். பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள். அதற்குண்டான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த கட்சி ஒரு தற்காலிகமான கட்சி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றன. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரையும் இரட்டைகளையும் ஒரு அணிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். நாங்கள் செயல்படுவதற்கு ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் துணை பொதுச் செயலாளர் டிடி அவர்கள் சார்பாகவும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சார்பாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றன. அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வரும் வரை நாங்கள் செயல்படுவதற்கு ஒரு இடைக்கால ஏற்பாடாக எங்களுக்கு ஒரு பெயரும் சின்னமும் வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருந்தோம். நீதிமன்றம் எங்களுக்கு நல்ல சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதன் விளைவாக வருகின்ற 15ஆம் தேதி இடைக்கால ஏற்பாடாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரும் இரட்டை இலை சின்னமும் மீட்டெடுக்கும் இடைக்கால ஏற்பாடாக ஒரு புதிய பெயரும் புதிய கொடியும் அறிமுகம் செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நலன் எடப்பாடி பழனிசாமி அரசால் விட்டுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் காவிரியினுடைய தீர்ப்பும் தமிழகத்தினுடைய உரிமை விட்டுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. குறைந்தபட்சம் தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக மத்திய அரசில் இணக்கமாக இருந்து கொண்டு தமிழகத்தினுடைய உரிமையை பெறுவதற்காக நாங்கள் இணக்கமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு, மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்கள துணையோடு இயக்கத்தையும் இணையம் பெற்றிருக்கின்ற இந்த கூவத்தூர் பழனிசாமி அரசு குறைந்தபட்சம் துணை சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்து மத்திய அரசுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும். அதற்கு கூட அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்து தமிழகத்தினுடைய உரிமைக்காக போராடி இருக்க வேண்டும். அந்த ஏற்பாடுகளும் அவர்கள் அந்த நடைமுறையும் பின்பற்றப்படவில்லை. தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனைகளில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அரசு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து கொண்டு தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. மிக விரைவாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் சட்டமன்றத்தில் செல்வோம். மிக விரைவாக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வரும் தீர்மானம், நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அரசு வீட்டிற்கு செல்லும். மாண்புமிகு அம்மா அவர்களுடைய அரசு அண்ணன் டிடிவி அவருடைய தலைமையில் தமிழகத்தில் மலரும். தமிழகத்தினுடைய உரிமை முழுவதும் பாதுகாக்கப்படும். ஒரு வேடிக்கையான முதலமைச்சர், வினோதமான முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கின்றார். ஹெச் ராஜா அவர்களுடைய பதிவிற்கு கண்டனத்தை தெரிவிக்காமல் அவருடைய அட்மினுக்கு கண்டனத்தை முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அதிலிருந்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற குறைந்தபட்சம் ஒரு பிஜேபி தலைவர்களுக்கே கண்டனம் தெரிவிக்க அளவிற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லாதவர்கள் தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கின்றார். ஒரு முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சர் என்று சொல்லலாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. அந்த வகையில் தான் அவர் தமிழகத்தினுடைய உரிமையை ஒவ்வொன்றாக மத்திய அரசு விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விரைவாக முற்றுப்புள்ளி வரும். தமிழகத்தில் காவல்துறை ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்துவதற்காக மட்டுமே இன்றைய தமிழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முற்றிலுமாக பாதுகாப்பில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் இன்று படிப்படியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. முதலமைச்சர் செல்லும் இடங்களில் பொதுமக்கள்
பொதுமக்கள் கூட்டம் இல்லாத இடங்களெல்லாம் காவல்துறையை பாதுகாப்பு என்ற பெயரில் பணியமர்த்தப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினுடைய துறையை கைவசம் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. ஜெயக்குமார் பற்றி சொல்லுங்க. ஜெயக்குமார் வந்து உங்க கட்சி பேரை ஒரு 3 சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, சின்னங்களை சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி உங்க கருத்து? ஒரு இடைக்கால ஏற்பாடாக நாங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீது ஒரு நல்ல தீர்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல தீர்ப்பு அந்த டிடிவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே என்பதனுடைய விரக்தியின் வெளிப்பாடு தான் ஜெயக்குமாருடைய பேச்சு. அவர் பானை சின்னம், சட்டி சின்னம் எல்லாம் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் மண்டையை ஞாபகம் வைத்து அந்த சின்னத்தை அவர் சொல்லியிருப்பார். எதற்காக அவர் ஞாபகப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 இலையும் தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு வழங்கிய எதிர்த்து பொதுச் செயலாளர் சின்னம்மா சார்பாகவும் துணை பொதுச் செயலாளர் டிடிஆர் சார்பாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். அந்த வழக்கில் நிச்சயம் எங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வரப்பெற்ற பின்பு 2 இலை சின்னத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் மீட்டெடுப்போம். அதற்கு பிறகு அவர்கள் என்ன பெயர் வைக்கலாம், என்ன சின்னங்களை வாங்கலாம் என்பதை ஜெயக்குமார் இப்பொழுதே ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக அத்தகைய கருத்தை அவர் சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு சின்னம் அவருக்கு ஏதுவாக இருக்கும். ஜெயக்குமாருக்கு மண்டை ஓடு சின்னம் வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஜெயக்குமாருக்கு அது ஒரு ஏற்ற சின்னமாக இருக்கும். அவர் அதையும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். தேனி மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த அசாதாரண சூழ்நிலைக்கு முதலமைச்சரும் தமிழக அரசும் துணை முதலமைச்சரும் மிக விரைவாக மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அத்தகைய நிகழ்வில் அவர்கள் ஈடுபடவில்லை. தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை அடித்தட்டு மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு தேனி மாவட்டத்தில் பாதிப்புகளுக்கு உள்ளான அந்த மாணவிகளை உடனடியாக மீட்பதற்கு உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.